சிம்பு ரசிகர்கள் இவ்வளோ நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த STR49 திரைப்படத்தோட அப்டேட் வந்தாச்சுங்க. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரத்தக்கரையோட ஒரு சைக்கிளை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அருவாளை வச்சுட்டு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் இயக்கிற இந்த திரைப்படம் வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி தகவல் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இந்த திரைப்படம் எப்படா ஷூட்டிங் போக போறீங்க, எப்படா ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் இருக்குதுங்க. சிம்பு அவர்களுக்கு ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா, வெற்றிமாறன் அவர்களுக்கு ஜிவி தான். ஆனால் இப்போ பாருங்க, இந்த திரைப்படத்தில் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குதுங்க. லாஸ்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த திரைப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இதுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, அந்த பாட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் நம்ம சிம்பு அவர்களை வச்சு ஒரு ப்ரோமோ ஷூட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாப்ல. அதுவும் சீக்கிரம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படப்பிடிப்பு எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்றாங்க. வெற்றிமாறன் அவர்கள் நம்ம தனுஷ் அவர்களுக்கு அசுரன் அப்படிங்கிற ட்ரேட்மார்க் மூவியை இயக்கி இருந்தாரு. அதே மாதிரி இப்போ தனுஷ் அவர்களுக்கு அரசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அமைய போகுது. இப்போ சோசியல் மீடியால ரசிகர்கள் ஒரு பக்கம் அசுரனையும் ஒரு பக்கம் அரசன் போஸ்டரையும் வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படிங்கிற மாதிரி தனுஷ், சிம்பு அப்படிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க்குங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு யாருக்குங்க ஆசை இருக்காது? வெயிட்டிங்கே வெறியாகுது இல்லையா?